நிறைய பேர் எங்கிட்ட கேட்கிற கொஸ்டின் என்னன்னா, சார் இந்த கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருக்குமா கஷ்டமா இருக்குமா அப்படிங்கிறதான். குறிப்பா மேக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் தான் என்கிட்ட கேட்பாங்க. ஸோ எப்போ ஒரு கொஸ்டின் வந்து நம்ம ஈஸின்னு சொல்றோம் அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டின், அதாவது ஸ்டாண்டர்டா நம்ம சொல்றோம்ல புக்ல இருந்து இருக்கிற கொஸ்டினை எந்த ஒரு ட்விஸ்ட் பண்ணாம நேரையா கேட்டிருந்தாங்கன்னா டைரக்டா கேட்கறாங்க. அதே மாதிரி கான்செப்டும் நம்மளுக்கு தெரிஞ்ச கான்செப்ட், இப்போ யூசிங் ரேங்க் மெத்தட், யூசிங் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் அந்த மாதிரி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோமே. ஸோ அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அந்த கொஸ்டின் வந்து ஈஸி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே. எப்ப டஃப்னு நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா, அந்த கொஸ்டின் வந்து அந்த மாதிரி இல்லாம டைரக்டா இல்லாம ஒரு ட்விஸ்ட் பண்ணி கேட்கறது, ஒரு காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட்ல கேட்கறது. நம்ம புக்ல இருக்கும் அந்த கான்செப்ட், ரெண்டு கான்செப்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு கொஸ்டினை வந்து கிரியேட் பண்ணி கேட்பாங்கன்னு வச்சுக்கோமே. சோ அந்த மாதிரி கேட்டோம்னா அந்த கொஸ்டின் வந்து நம்மளுக்கு டஃப்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். சரி, இப்போ எப்படி கேட்டாலும் எனக்கு கொஸ்டின் பேப்பர் எப்படி ஈஸியா இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு வழி, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை எடுத்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணாதான் அந்த மாதிரி கொஸ்டினையும் நீங்க ஆன்சர் பண்ண முடியும். இப்போ நிறைய பேர் வந்து யூடியூப்லயும் நடத்துறாங்க, உங்களுக்கு நிறைய வெப்சைட்லயும் வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்கு, இல்லைன்னா கைடு கூட இருக்கு. ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ்க்கு கைடு வந்து ஆன்சரோட இருக்கு. ஸ்கூல்ல எல்லாத்தையும் நடத்த முடியாது. ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா புக்ல உள்ள கொஸ்டினுக்கு கூட அவங்களால ஃபுல்லா நடத்த முடியாது. நான் டைம் கிடையாது. உங்களுக்கு 365 டேஸ் வருஷம்னு சொல்றோம். அதுல ஸ்கூல் நடக்கிறது பாத்தீங்கன்னா 180 நாள் தான். இந்த 180 நாள்ல அதுலயும் லீவ் வந்துடும், மழை பெய்யுறது அந்த மாதிரி விஷயங்கள், நீங்க லீவ் எடுக்கிறது, ஸோ அந்த மாதிரி வந்துடும். ஸோ அதனால அவங்களால வந்து அது புக்ல உள்ளதே நடத்த முடியாது. இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்லாம் நீங்க தான் வாங்கி அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாதான் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்க அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்ம மோஸ்ட்லி நம்ம பண்ற தப்பு என்ன அப்படின்னா, எல்லாத்தையுமே ஸ்கூல்லே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். பாத்தீங்களா? அங்கதான் தப்பு பண்றோம். இப்போ ஒரு கொஸ்டின் பேப்பர் நீங்க ஃபுல்லா ஒரு 10 இல்லைன்னா 20 கொஸ்டின் பேப்பர் நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா, எந்த மாதிரி கொஸ்டின் கிரியேட் பண்றாங்க, ட்விஸ்ட் பண்ணி கேட்கறாங்கிறத நீங்க அட்டெண்ட் பண்ணிடலாம். சில கொஸ்டின் அதுலயே திருப்பி அந்த கிரியேட்டட் கொஸ்டின்லயே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு, அது கூட நீங்க அட்டெண்ட் பண்ணிடலாம் ஈஸியா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதான், ஒரு கொஸ்டின் பேப்பர் ஈஸினா டைரக்டா கொஸ்டின் கேட்கறது, கான்செப்டை மிக்ஸ் பண்ணாம ஒரு மெத்தடை மட்டும் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறது அப்படின்னு வச்சுங்களேன். புக்ல ஏற்கனவே நம்ம ஃபெமிலியரான சம், அடிக்கடி நம்ம போட்டு பார்த்துருக்க சம் புக்லயே இருக்கும், எக்ஸாம்பிள் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சம் கான்செப்டை வந்து ட்விஸ்ட் பண்ணி இன்டைரக்டா கேட்கிற கொஸ்டின் தான் நம்ம டஃப்னு சொல்றோம். இல்லைன்னா அதே மாடல்ல கொஸ்டின்ல ஒரு சம் இருக்கும், பட் அது வேற விதமா கேட்டிருப்பாங்க, கிரியேட்டட் கொஸ்டின் மாதிரி கேட்டிருப்பாங்க, நம்பர்ஸை மாத்திருப்பாங்க. இல்லைன்னா ஒரு நம்மளுக்கு வந்து நம்ம x = 100 டைரக்டா கிடைக்கும்னு வச்சுக்கலேன், இங்க 193/271 அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ ஈஸியா டிவைட் பண்ற மாதிரி கிடைக்காது, கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம், கொஸ்டின் பேப்பர் டஃப்னு சொல்றோம். ஸோ கொஸ்டின் பேப்பரை நிறைய மாடல் கொஸ்டின் பேப்பர், அப்புறமா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அதெல்லாம் நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா பேப்பருமே உங்களுக்கு ஈஸி தான். ஓகே, இது ஒரு பக்கம். சரி, யாருக்கெல்லாம் டஃபா இருக்கும், யாருக்கெல்லாம் ஈஸியா இருக்கும் அப்படின்னா, அட்லீஸ்ட் நீங்க 75% வந்து நீங்க வந்து இப்போ வந்து 12 சாப்டர்ஸ் இருக்கு மேக்ஸ்ல +2ல, நீங்க அதுல வந்து அட்லீஸ்ட் ஒரு 9 சாப்டர், 75னா 9 சாப்டர்ஸ் நீங்க முடிச்சிருந்தாதான் உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். எனக்கு ஒரு 10 சாப்டர் முடிக்கணும்னு நினைக்கிறேன். அப்பதான் அவங்க வந்து சென்டம் வரைக்கும் கூட போட முடியும். நீங்க 12 பாத்தீங்கன்னா கண்டிப்பா சென்டம் போட்டுடலாம். 10 வரைக்கும் போனா சென்டம் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? நீங்க வந்து ஒரு 5 லெசன் தான் பாத்திருக்கேன், 6 லெசன் தான் பாத்திருக்கேன், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் வால்யூம் மட்டும் தான் பாத்திருக்கேன், இல்லைன்னா செலக்டடா ஃபர்ஸ்ட் வால்யூம் ஒரு 3 சாப்டர், செகண்ட் வால்யூம் ஒரு 2 சாப்டர் தான் பாத்திருக்கேன் அப்படின்னா, அவங்களுக்கு எப்படி கேட்டாலும் கொஸ்டின் வந்து டஃப் தான். ஓகேவா? நீங்க சிலபஸ் எவ்வளவு நீங்க கவர் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து தான், எத்தனை கொஸ்டின் பேப்பரை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்திருக்கீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் ஒரு கொஸ்டின் பேப்பர் ஈஸி கஷ்டம். ஓகே, தேங்க்யூ.